உண்மையானவர்களே, இன்றைக்கு நாம யாருக்கெல்லாம் பயப்படுறோம் என்பது குறித்துதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னவென்றால், சரீரத்தை கொள்வர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. ஆனா நாம பயப்படுறோம் இல்ல, நாம பயப்படுறோம். சரீரத்தை கொள்வதற்கு என்ன பண்ணக்கூடாது சொல்ல மாட்டேன்றீங்களா? தெளிவாதானே சொன்ன உங்களுக்கு. சொல்லலன்னா இன்னைக்கு 2 மணிக்கு தான் முடிப்பேன். ஓகேவா? இப்பயே கோட்டுவா வருது. சொல்லுங்க. சரீரத்தை கொள்வதற்கு, சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொள்வதற்கு என்ன பண்ண வேண்டுமா? பயப்பட வேண்டும். அதாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படும். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதெல்லாம் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கவலையை போக்குறார், அதெல்லாம் அவர் செய்வார், செய்யாம இருக்க மாட்டார். அதே சமயம் இவைகளும் நாம பார்க்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் பார்த்ததுதான், எல்லாம் படித்ததுதான், எல்லாம் கேட்டதுதான். ஆனாலும் நாம உணர்ந்து அவைகளை என்ன சொல்லுகிறது, ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் என்பதை குறித்து நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்க கேட்போம். ஆத்துமாவும் கொல்ல வல்லவராய் ஈராமல். நல்ல கவனிக்கணும். ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இல்லாதவர்கள், ஆத்துமாவை கொல்ல செய்வதற்காக, கொலை செய்வதற்காக, கொண்டு போடுவதற்காக அவர்களுக்கு வல்லமை கிடையாது. மேல வாசிப்போம். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்பட வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் தான் என்ன பண்றார்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அது எங்க? நரகத்தில். இன்றைக்கு அருமையானவர்களே, நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னா, இன்றைக்கு சரீரத்தை கொள்வதற்காக பயப்படுறோம். சில நேரங்களில நம்ம வீட்டுல கூட சரி, கடவுளை கூட இருக்கிறோம், நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னா, நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்வது கர்த்தருக்கு விரோதமா இருக்கும், கர்த்தரோடு பொருந்தாததா இருக்கும். ஆனால் அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? உணர்ந்து செய்வோம். அதுதான் சரீரத்தை கொள்கிறவர்களுக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறதே இல்லை, பயந்து நடுங்கி செய்கிறோம். ஒரு சிலர் வேலை ஸ்தலத்துல இருப்பீர்கள், எஜமான் சம்பளம் கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பொருந்தாத காரியத்தை கூட நாம் என்ன பண்றோம்? செய்கிறோம். அந்த வேலை ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா உங்க மனசாட்சி சொல்லும். ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு அது பொருந்தாது, கர்த்தருக்கு அது பிடிக்காது. ஆனால் அந்த காரியத்தை நாம் என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஏனென்றால் அவர்கள் சரீரத்தை கொள்வார்கள். இல்லை என்றால் வேலை இல்லைவன். வேலை இல்லைன்னா உனக்கு என்ன ஆகுது? ஆகாரம் கிடைக்காது. ஆகாரம் கிடைக்குது, உன் சரீரம் நொந்து போயிடும். சரீரத்தை கொள்வதற்கு மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:4-5 அப்படியாக வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கும் போதுதான் கர்த்தரிலிருந்து மேன்மையை பெற்றுக் கொள்ள முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியல. பிசாசு கூட என்ன பண்றான் என்று சொன்னால், நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்துல நாம உணர்ந்து செய்யும் பொழுது அவன் என்ன பண்ண முடியும்? சரீரத்தை கொள்ள முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது அவனால. ஒரு பிசாசு நல்ல ஒரு மனிதன் கூட உள்ளுக்குள்ள போய் புகுந்து
அவன சரீரத்தைய அவனுடைய எல்லாவற்றையும் அலக்கடக்கி செய்தாலும் அவனை ஜீவன் எடுக்க முடியல. நம்ம நிறைய டைம் வேதத்துல பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நிறைய பேர் வருவார்கள். வந்தவொன்னு, என் மகள் மிகவும் கொடிய வேதனையில பிசாசினால் அவஸ்தைப்படுகிறார் என்று சொல்லி, உடனே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து, எவ்வளவு தூரம் அவர்கள் பயணம் பண்ணி என்னை தேடி வந்தார்கள், இயேசு கிறிஸ்து இந்த ஊர் அருகிலே போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி அவர் அந்த நாளிலே அவர்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஓடி வருகிறத பார்க்கிறார். பார்த்து அந்த பிசாசு அலக்கடிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து வெளியேற்றி அவங்க ஜீவனை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தவர்கள் வாசிப்போமாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 4-5. நல்லா கவனித்துக்கணும். அந்த சரீரத்தை கொன்று அதுக்கப்புறம் உங்களோட ஆத்துமாக்களை கொள்வதற்கான திராணியமே கிடையாது. அந்த அளவுக்கு வல்லமை கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த திராணி கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியாது. அதுதான் அங்க சொல்லப்படும். என் சிநேகிதரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்தை மாற்றம் கொள்வார்கள், ஆனா உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. யோபை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவன் உன் கையில இருக்கிறான், அவனோட சரீரத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணும், செய்யணும், அதை மாத்திரம் தான் உன்னால தொடணும், அவன் ஜீவன்ல ஒன்று நீ கை வைக்கவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த ஜீவனை காப்பாற்றவும் அவருடைய கரத்துல இருக்கிற அதிகாரத்தை இங்க பார்க்கிறோம். அவர்களுக்கு அந்த திராணியம் கிடையாது, அந்த அதிகாரமே கிடையாது. அதனால அவர்களுக்கு நீ ஏன் பயப்படுறீங்கன்னு என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அது சீக்கிரமாக போகிறேன். தானியேல் புத்தகம் 3:14-17 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் நேபுகாத்நேச்சர் இந்த உலகத்துக்கு அவன் கட்டளை கொடுத்து வைத்திருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படியாம அவன் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும், என்னோட ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, கொல்ல அவனுக்கு திராணியம் இல்லாதவன் என்று சொல்லி இந்த மூவரும் அங்கு எதிர்த்து நிற்பதை குறித்து இங்க உதாரணமாக நம்மளால் பார்க்க முடியும். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-27 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அவர்கள் தாமே பொற்சலையை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பெரிய பொற்சலை. அந்த சிலையை வணங்கணும் என்று சொல்லி தேசத்துக்கு கட்டளையிட்டு இருந்தார் நேபுகாத்நேச்சர். அந்த ராஜா அப்படி கட்டளையிட்டு இருந்த பொழுது கூட அவர்கள் மூவரும் என்ன செய்தார்கள் என்றால், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த 3 பேரை கொண்டு வந்து அதை ஒரு குடும்பம் கண்டு அவர்களை கொண்டு வந்து ராஜாவின் இடத்துல அங்க கொண்டு வந்து நிறுத்துன்ற நாம பார்க்கிறோம். அங்க சொன்ன உடனே, நான் நிறுத்தின பொற்சலை ஏன் நீங்க வணங்காம உங்க இஷ்டத்துக்கு உங்க தெய்வத்தை நீங்க ஏன் ஆராதிக்கிறீங்க, ஏன் வணங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான பதில சொல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி செய்யறதுனால நான் என்ன பண்ண, அக்கினினால உங்களை வந்து கொண்டு போய் போடுவேன் என்று சொல்லி உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன்னு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டால் கூட அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ நிறுத்தின பொற்சலைய நாங்க வணங்க மாட்டோம், எங்கள் தெய்வத்தை தான் நாங்க என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். ஏனென்றால் அவர் வந்து சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொள்கிறவர், அவருக்கு தான் நாங்க பயப்படுவோம். நீ வெறிய சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆத்துமாவை கொள்வதற்கான உனக்கு திராணியம் கிடையாது, ஆகினால உனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அவர்கள் துணிந்து ராஜாவின் இடத்துல நிக்கிறது அங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் அது போல செய்யறதுக்கு முடியல. இன்றைக்கு நாம் அந்த மாதிரி செய்யறதுக்கு நம்மளால நிக்க முடியல. ஆவிக்குரிய பலத்தினால, ஆவிக்குரிய நழுத்தத்தினால தேவன் ஜீவன் உள்ள தேவன் நம்மை காப்பாற்றுவார், நம் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி நம்மால் அங்க நிக்க முடியல. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக வாசிக்கப்படுகிறது. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-27 வரைக்கும் வாசிப்போமாக. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் நல்லா கவனிக்கணும். அங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அங்க சொல்லப்படுகிற செயல்களிலும் எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு அதிகாரம் உள்ளவர்கள், படித்தவர்கள்,
எப்படியாப்பட்டவர்கள் அங்க வந்து நிக்கிறாங்க என்று திருப்பும் ஒரு விஷயம் அப்படியாக அதை வாசிப்போம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வந்து, ஆமா அப்பதான் ஓப்பனிங், அங்க எல்லாரும் வந்துக்கிறாங்க. அந்த சிலையை நிறுத்தி அதை திருப்பழா செய்யும்படியாக இவ்வளவு பேரும் நாட்டுல உள்ள எல்லாரும் வர்ற. மேல வாசிப்போம். நல்ல கவனித்து பாருங்க. இப்படியாப்பட்ட ஒரு கட்டளை இனியும் வரும், இனிமேலும் வரும். அதுக்கு நாம இருப்போமோ இருக்க மாட்டோமோ எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு சில காரியங்களை இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். கடந்த நாட்கள்ல படிக்கும் பொழுது, ஆண்டவரே உன் பக்கத்தில் என் 2 மகன்கள் உட்கார வேண்டும் என்று சொல்லி நீ அதுக்கு ஒரு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுதோ அவர் சொல்லுகிறார், அது எனக்கெல்லாம் தெரியாது, என் பிதாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவர் யார் என் வலது பக்கத்துல உட்கார வைக்கிறாரோ அதுதான் எனக்கு தெரியும். இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு கிடையாது, என் பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லுகிறார். அது போல ஒரு சில காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. இதுக்கு அப்புறம் நடக்கலாம். கிறிஸ்து வந்த பிற்பாடு, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும் இது போல அதிகாரம் இருக்கலாம். நாடு எங்கும் எல்லாரும் கூட்டி சேர்த்து நிக்க வைத்து உங்களை இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படியாக நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நடக்கலாம். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாம். சரீரத்தை கொள்வர்களுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எவ்வளவு பெரிய அதிகாரிதான் வந்து நிக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து வாசிப்போமாக. அதுக்கு அடுத்து சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷன் தாளங்களை பணிந்து கொள்ள வேண்டும். எவனாவது தாளமிருந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளை நடுவே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய கட்டளையிட்டு பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி ஏற்படுத்தின சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ என்னும் மூதரான மனுஷர் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவாகிய உன்னை மதிக்கவில்லை. அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நீ நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி. இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது. குற்றப்படுத்தினவர்கள் இந்த 3 பேரும், கட்டளை கொடுக்கப்பட்ட ராஜாவும் இப்ப நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. மேல வாசிப்போம். அப்பொழுது அவரை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது, ஏன் இப்படி செய்திகள் என்று சொன்னால், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனுக்கு தான் பயப்பட வேண்டும், ராஜாவுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, ராஜாவோட கட்டளைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நாம் அப்படி செய்யறோமா? அப்படி அல்ல. நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக, நம்முடைய சுயத்துக்காக நாம் என்ன பண்றோம்? தேவனை மறுதலித்து மனுஷன் சொல்ற காரியங்களுக்கு தேவனுடைய காரியத்தை விட்டு நாம விலகி செய்கிறோம். இது உங்களுக்கு ஒரு மறைமுகமா சொல்லுகிறேன். நீங்க செய்வது உங்களுக்கு தான் தெரியும், நான் செய்வது எனக்கு தான் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நாம் எல்லோரும் செய்கிறதையும் தேவன் கவனிக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லோரும் செய்கிறது தேவன் கவனிக்கிறார்.
அதனால அங்க பார்க்கும் பொழுது சொன்ன உடனே அடுத்தது என்ன கட்டளை அங்க நடக்குது? அவர்களை கொண்டு அக்கினியில போடும்படியாக ஒரு சூழ்நிலை அங்க வருகிறது. அவரை தூக்கி அக்கினியில போடுகிறார்கள். என்ன நடந்தது அடுத்தது? 27வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தலைமையில் கருதாமல் அவர்களுடைய சாட்டைகள் சேதப்படாமல் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல். கவனித்து பாருங்க, எத்தனை விதமான செயல்களை கர்த்தர் அங்க செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவர் மூவரையும் தூக்கி அவர் என்ன பண்ணாலாம்? அக்கினியில போட்டார்கள். அங்கே 4 பேரா காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்க என்ன ஆகுதான்? அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அவங்களுடைய தலைமுடி, அதுக்கு அடுத்தது அவர்களுடைய சால்வை, அவர்களை எல்லாரும் தேசாதிபதிகள், அதிகாரிகள், ராஜாக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் தீ மனமே இல்லாமல் இருந்தது. தீ மனமே இல்லை. எப்படி ஒரு ஆச்சரியம்! அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியம் நடக்கணும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு நீங்க கற்பனைக்கு கை கொள்ளும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா! அதிசயங்கள் நடக்கும். நாம அது செய்யறது இல்லை. ஐயோ, நமக்கு சம்பளம் கொடுக்கிறவராச்சே, நமக்கு வேலை கொடுக்கிறவராச்சே, நம்ம குடும்பத்து மேல நம்ம குடும்பத்தை கவனிக்கிறவராச்சே, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனை பகித்தாலும் பரவாயில்ல, இந்த மனுஷனை பண்ண இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சரீரத்தை கொள்ளுகிறவரா இருக்கிறாரு என்று சொல்லி அதுக்கு நாம என்ன பண்றோம்? பயந்து சில பாவங்களுக்கு நம்ம உடன்படுகிறோம். சில காரியங்களை நாம என்ன பண்றோம்? தேவன் அந்த நேரத்துல மறுதளித்து விடுகிறோம். இவர்கள் பாருங்க, எங்களை தூக்கி அக்கினியில போட்டாலும் சரி, உன்னால என்ன பண்ண முடியும்? சரீரத்தை மாத்திரம் என்ன பண்ண முடியும்? உன்னால கொல்ல முடியும். ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஆத்மாவே உனக்கு கொல்ல திராணியமே கிடையாது, ஒரு நாளும் உன்னை அது செய்யவே முடியாது என்று சொல்லி அவர்கள் தாம என்ன பண்றாங்க? மிகவும் கர்த்தருக்குள்ள திடமாக தைரியமாக அவர்கள் நிக்கிறத இங்க நாம பார்க்கிறோம். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எவ்வளவு அருமையாக அவர்கள் செய்தார்கள் பாருங்க. அதுக்கு அடுத்தது அவர்கள் பார்க்கிற எந்த சேதாரம் இல்லை என்பதற்காக அங்க சொல்லப்படுகிறது. அவங்க போட்டிருந்த சால்வை கூட என்ன இல்லையா? அந்த தீ மனமும் கிடையாது. எல்லாம் பார்த்து சொல்றாங்க பாருங்க, எப்படி சாட்சி. எப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்பட முடியும்? உன்னோட பெரிய முதலாளியா கூட இருக்கலாம், அவருக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னாக நீ தேவனை மகிமைப்படுத்த எப்படி முடியும்? அவங்க சொல்ற காரியத்துக்கு நீ கீழ்படிஞ்சினா தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்தவே முடியாது. தேவன் யார் என்பதும் தெரிவிக்க முடியாது. இன்றைக்கு நாம இவர்களை போல செய்யும் பொழுதுதான் அப்ப அவங்க என்ன பண்றாங்க? நேபுகாத்நேச்சர் இனி சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தேவனை போல வேறு தேவனே இல்லை என்று அங்கு விளங்கப்படுகிறது. அல்லேலூயா! அவர்தான் பெரியவர். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் பெரியவர் என்று. ஆனா என்னை விட அவர் பெரியவரா இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளில விளங்கப்படுது. அதனால அந்த நேபுகாத்நேச்சர் என்ன ஆனா தெரியுமா? எரேமியாவின் புத்தகம் 25:9 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், எரேமியாவின் புத்தகம் 25:9 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அங்க பார்க்கும் பொழுது அவனை என்னுடைய ஊழியக்காரனாக மாற்று. யார் எடுத்தது? இதோ நான் சகல வம்சங்களும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவையும் அழைப்பித்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும். போதும் போதும் போதும். மீண்டுமாக வாசிங்க. நேபுகாத்நேச்சர் அங்க என்ன பண்ணான? பாபிலோன்ல தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர். எப்படி அப்ப நீ செய்த இடத்துல எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ள போடும்படியா செய்வ? இன்றைக்கு இந்த மூவர் இருந்தார்கள். இந்த மூவரும் என்ன பண்ணார்கள்? எங்கள் தேவன் தான், அவர் தான் பெரியவர், உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ உலகத்துல பணம், புகழ், பேரு எல்லாவற்றையும் நீ பெரிதா இருந்தால் கூட
உன்னை காட்டிலே என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிறார். அதையாச்சும் பார்த்து நீ உணர்ந்து கொள். நீ வைத்திருக்கிற இந்த அக்கினிக்கு நாங்க பயந்து நீ சொல்றத கேட்டு உனக்கு கீழ்ப்படிந்து இன்னும் ஃபாலோ பண்ணோம் என்று சொன்னா நாங்க அங்க இருக்கிற பெரிய நரகத்தின் அக்கினியில மாட்டி தவித்துக் கொள்வோம். ஆகையினால நீங்க என்னை கொன்றாலும் சரி, அவர் என்னை காப்பாத விட்டாலும் சரி, நீ நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அல்லேலூயா. இப்ப இந்த செஞ்சதுனால அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? விசுவாசம் வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. நாம நிறுத்தினதுதான் தெய்வம் நினைச்சான், அது கிடையாது போல இருக்குது, இவர் தான் தெய்வம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மாத்திருச்சு டோட்டலா. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அருமையானவர்களே, நாம இந்த உலகத்துல நாம இருக்கணும், நாமால மற்றவர்களும் ஜெயிக்கணும். ஏன்னா யூதருக்கு மேல அத்தனை விதமான கோபம் கொண்டு எரிச்சல் கொண்டுதான் இந்த காரியத்தை செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் வளரவும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம இப்படி மாற வேண்டும். இல்லை என்றால் இதை காப்பாற்ற முடியாது. இதை அழிப்பதற்காக பிசாசு பல திட்டங்களை வைத்திருக்கிறான், பல யோசனைகளை வைத்திருக்கிறான். அதனால இன்றைக்கு இன்னமும் பாவத்துல சாபத்துல இருக்கிறவர்களை கூட கர்த்தரை தெய்வம் என்று காண்பிக்க வேண்டும் என்றால் நாம இந்த நிலையில நிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம அப்படி நிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அப்படியே வழுவி போகிறதா இருக்குது. அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன கூட சொல்றாங்க, நீ ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு வா, ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு வா, வேலைக்கு வரும்போதுல வேலைக்கு வரும், ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமையில போறதே இல்லை. ஏன் போறது இல்லை? போனா வருமானம் கிடைக்கும். ஏன் போறது இல்லை? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவே கூடாது. சில பேர்ல சிற்றின்பத்திற்காக உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு கூட என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில போய் விடுவார்கள். இதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு. இந்த விக்கிரக ஆராதனை அப்படி திருப்பி போட்டால் விபச்சாரம் என்று சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர். அப்படி சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள் விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? இஸ்ரவேலே, யூதாவே, சகோதரிகள், 2 பேரும் சகோதரிகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவளும் அப்படித்தான் பண்ணிட்டா, இவனும் அப்படித்தான் பண்றா. ஒரு கணவனுக்கு துரோகம் பண்ணுவது போல இவர்கள் 20 எனக்கு துரோகம் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அருமையான வேதம் சொல்லுகிறத நான் சொல்லிட்டேன், நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறதான் சொல்றேன். இது எப்படி சொல்றாரு என்பதை குறித்து நான் உங்களுக்கு அப்படியாக சொல்லுகிறேன். அதனால சுயமா நம்ம நம்மள தனியா ஒரு பைபிள் எழுதி அது அச்சடிக்கப்பட்டு நாம சொல்லல. அதனால நீங்க இருக்கிற இடத்துல தேவனை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதை சொல்லி இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லிடுவேன், நான் ஆராதனைக்கு போயிட்டு என் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு வர்றதா இருந்தா நான் வரேன், முடிஞ்சா வேலைக்கு வச்சுக்கிங்க, இல்லைன்னா வேணான்னா அதை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இனி வரைக்கும் நான் சாப்பிடாத இருக்கிறேன்னா, உளுந்தாத இருக்கிறேன்னா, செய்யாத இருக்கிறேன்னா, எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் செய்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் செய்து கொடுத்துதான் இருக்கிறார், நடத்தி கொடுத்துதான் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? சில பேர்லாம் பாத்தீங்கன்னா விட்டு போயினே இருப்பாரு. போனா கொஞ்சம் சந்தோஷமா அங்க போய் நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம் அப்படின்லாம். நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் அடக்கி சிலுவையில அறைந்து அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் நம்மால நினைக்கவே முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இருக்கிற இடத்துல இன்னும் தேவனை நீங்க வெளிப்படுத்தணும். இன்னும் நீங்க தேவனை யார் என்று யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாம இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு கடவுள் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பாருங்க, நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு இதை செய்யலைன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, சரீரத்தை கொண்டு வருவதற்காக நான் என்ன பண்றேன், பயப்படுறேன். பிசாசு தான் நம்ம செய்வான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எஸ்தர் புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் யூதர், அது அடுத்தது அப்படி ஆமோன்னு நினைக்கிறேன், ஆமோன் ராஜா வாக்க போறாங்க. ராஜா வாக்கின உடனே எல்லாரும் வணங்குவார்கள், மொர்தெகாய் மட்டும் வணங்க மாட்டான். அப்படியே வாசக்குள்ள உட்காந்து அப்ப கேட்பாங்க, இவன் வணங்கவே இல்லை. அடுத்த ஸ்டெப் அவனுக்கு என்னன்னாக்கா, அவனுக்கு மரத்துல தூக்கிட்டு போட வேண்டும் என்று சொல்லி ஒரு தந்திரத்தை பண்ணி அதை செய்யறாங்க.
ஆனா அவன் என்ன பண்றன்னா, ஆமோனை வந்து என்ன பண்ணல, ராஜா வாக்குனால இவன் அவனை மதிக்கவும் இல்லை. எல்லாரும் அவனுக்கு அப்படியே சொல்லிட்டு பண்ணுவாங்க, இவர் மட்டும் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, அவர் சும்மா இருப்பார். ஏனென்றா இவன் என்ன செய்ய முடியும், என் சரீரத்தை மாத்திரம் தான் கொள்ள முடியும். ஆனா என்னோட கடவுள் என்னை வந்து என்ன பண்ணாரு, ஆத்மாவை மீட்டு எடுக்க வல்லவரா இருக்கார் என்று சொல்லி அவன் மதிக்கவே மாட்டான். அதனால அவன் தூக்கிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசனை பண்ண அதே மரத்துல ஆமோனு தூக்கி அப்படியே என்ன பண்ணுவார்கள், தூக்கிட்டு கொள்ளும்படியாய் செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அருமையானவர்களே, இது எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ராஜாவாயிட்டானா, பொல்லாத ஆயிட்டவனா, அவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாதவனா, அவனுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால்தான் பார்த்தேன், கர்த்தர் யாரிடத்திலும் எதிர்பார்க்காது. உங்க ஒரு 4 பேராச்சு இருக்கும்படியா நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லி தேவனாக கர்த்தர் என் நாளில் அப்படி செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்வார்கள், நீங்க வாங்க நீங்க வாங்க, ஏன் அப்படின்னா ஒரு நாள் லீவ் போட்டா கூட நான் கடவுள் கோச்சு போறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ கொடுக்குற ஒரு நாள் வேலைக்கு 1000மோ 2000மோ சம்பளத்துக்கு ஏன் கடவுளை நான் இறக்கி வைக்கணும். அவரை ஆராதிக்காம 6 நாள் கொடுத்திருக்கிறாரு, அது எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. 6 நாள் கொடுத்திருக்காரு, எனக்கு அது போதும். 7வது நாள் நான் வரணுன்ற அவசியமே கிடையாது. அதனால நாம இருக்கிற இடத்துல இருந்து தேவனை எப்படி வெளிப்படுத்த முடியும், தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த முடியும், நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல இவ்வாறு நாம என்ன பண்ண முடியும், எடுத்துக்கணும். என் கணவர் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் கணவருக்கு ரட்சிப்பு கிடையாது. என் கணவர் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு, என் பிள்ளைங்க அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படாது. நீங்க வந்து பரலோகத்துக்கு போயிடுவீங்க, உங்க பிள்ளை நரகத்துக்கு போய் பார்க்கும்போது உங்களுக்கு அப்ப வயிறு எரியும் உங்களுக்கு. ஏனென்றால் அங்க நம்ம பார்க்கிறோம், மிக உயர்ந்த ஒரு மனிதன், பணத்தினாலும் செல்வத்தினாலும் நிறைந்திருந்த மனுஷனை பார்க்கிறோம். அவன் பார்க்கும் பொழுது அந்த நரகத்துல போய் அவன் தவித்து கொண்டிருக்கும் போது சொல்றான், என் சகோதரர்கள் 5 பேர் கீழே இருக்கிறாங்க பூமியில, அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, இது இயேசு கிறிஸ்துவை பத்தி, இந்த சுவிசேஷத்தை பத்தி, இந்த பரலோகத்தின் காரியத்தை குறித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு தோணுது, நம்ம தான் இங்க வந்து இங்க அவஸ்தைப்படுறோம், நம்மளோட சகோதரனும் இங்க வந்து அவஸ்தைப்படக்கூடாது என்பதற்காக அங்க ஆள் அனுப்பி சொல்லுங்க என்று சொல்லுகிறத பார்க்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் என்றால், நீங்க வந்து கர்த்தருக்குள்ள நீங்க இருந்து அந்த பரலோகத்துல நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்க மீட்கப்படும் பொழுது, உங்களோட பிள்ளைகள் உங்களுடைய கணவர்கள் மீட்கப்படாத இருக்கிற சூழ்நிலையில அங்க இருந்தீர்கள் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு மன நோவு அதிகமாகும், வருத்தம் உண்டாகும். நாம எத்தனையோ வாட்டி சொல்றேன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, அடிமேல அடி அடித்தாலும் என்ன பண்ணுமா, அம்மி கொஞ்சமாவது டேன் ஆகும், அப்படி திரும்பமா. அடிமேல அடி அடிச்சா என்ன பண்ணுமா, அம்மி கொஞ்ச நாள் என்ன பண்ணும், திரும்பத்தான் செய்யும், திரும்பாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்காது. அது போல நீங்க குடும்பத்துல இருக்கும் பொழுதுலாம் கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட சொல்லிட்டே வாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன ஆகும், அவரை சந்திக்கும்படியாக கர்த்தர் செய்வார். வேலை ஸ்தலத்தை கூட நீங்க சொல்லுங்க. நேற்று கூட பாருங்க, நான் ஒரு இடத்துல பேசியிருந்தேன். இத்தனைக்கும் அவங்க வந்து சேட்டு ஃபேமிலி தான், இருந்தாலும் நான் சொன்னேன், அவங்க வந்து எக்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க, அங்க வந்து எங்க ஆட்கள் வந்து வருவாங்க, நீங்க வந்து பார்க்க முடியாது, சண்டேல வரவே முடியாது, நான் எங்க ஆளுங்க வருவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அப்படி 2 நாளைக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம். எங்க ஆள் வருவாங்க, எங்க ஆளுங்க 5-6 பேர் இருக்கிறாங்களே, அவங்க வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு தரணுமோ உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நான் வரமாட்டேன், நான் வர்றதா இருந்தா அப்படி இருந்தா 3 மணி ஆகும். மொத்தம் வந்து அதோடைய, நான் கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், மொத்தம் வந்து எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் பேசி கொடுக்க வேண்டியது எதுனா 80,000. இந்த 80,000 வந்து அவர்கள் எல்லோரும் வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். உன்னுடைய ப்ராஜெக்டே தேவையில்லையான்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. 5 பேருக்கு வேலை இல்லை, ஒரு ஆளுக்கு 5,000 லேபரு, 5 பேருக்கு 80,000 அந்த இதுவே போயிடும். அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. நான் இப்படித்தான் வந்து இப்படிதான் பண்ணுவேன், நான் சர்ச்சைக்கு போயிட்டு தான் வருவேன், அவ்வளவுதான். அவங்க எதுவுமே பேசவே. சரி, கவனிக்கிட்டேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, எந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை குறித்து நம்மால சொல்லி அவருக்கு தெரிய வைக்க தெரிய வச்சிட வேண்டியதான். நீ சபைக்கு வா,
நீ சபைக்கு வந்து நீ கர்த்தரை பாரு, அவர் ஆராதி, நீ பொட்டு எடுத்துட்டு பூ எடுத்துட்டு இப்படியெல்லாம் நாம சொல்றதை காட்டிலும் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாலும் சரியா போச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல, அதோட பாடாச்சு, கடவுள் பாடாச்சு. அல்லேலூயா. எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி எப்படி சொல்லிட்டு போயிட்டே வந்த கர்த்தரை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்திட்டு போக வேண்டியதுதான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அங்க பாருங்க, அவங்க 3 பேரை பார்க்கறதுக்கு இவனுங்க வந்து நீ சாக போகிறவனுங்கன்னு சொல்லி தூக்கி போட்டவங்கள எத்தனை பேருங்க வந்து பார்த்தாங்க? அங்க 27வது வசனத்தை லாஸ்டா வாசிப்போமாக, கடைசியா வாசிக்க கேட்போம். தானியேல் புத்தகம் 27வது வசனத்தை. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கவனித்து பாருங்க. அக்கினி பலன் அப்படி நிக்க முடியுமாங்க? அப்படி நிக்க முடியுமா? அந்த நெருப்பு சும்மா நம்ம மேல பட்ட உடனே என்ன ஆயிடும்? தோலெல்லாம் உருக ஆரம்பிச்சு, முடியெல்லாம் கருக ஆரம்பிச்சு, அதுக்கே பலனற்று போகும்படியாய் செய்யக்கூடியவன் நம் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க பாருங்க, இங்க யாரெல்லாம் வந்து பாக்குறாங்க. சரி ஆண்டவரே என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ நேபுகாத்நேச்சருடைய பொற்சிலையை வணங்குறேன், இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருன்னு போயிட்டு இருந்தா இப்ப இத்தனை பேர் இவரை தேடி வந்தே இருக்க மாட்டாங்க. அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது, தேவன் வெளிப்பட்டிருக்க மாட்டார். அதே மாதிரி எரேமியா 25:9 சொல்லப்படுகிற வண்ணமாய் அவனும் ஊழியக்காரனாய் சொல்லப்பட்டிருக்க மாட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைண்டாங்க. ஆகினால தேவனை எப்படி வெளிப்படுத்தி அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அது மாதிரி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னையும் வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அதனால இனிமே என்ன செய்வீங்க? சரீரத்தை கொள்வதற்கு பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? சொல்றதை பார்த்தா கம்மன் இருக்கிறத பார்த்தா பயப்படுவேன்றாங்க. பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. அதுக்கு தானே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ 3 பேர் உதாரணமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பயந்தார்களா? அதிகாரம் படைத்தவன் எத்தனை பேர்லாம் வந்து நிக்கிறாங்க, அவன் கட்டளை கேட்டு அத்தனை பேர் தேசத்துல இருக்கிற அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் என்ன பண்ணல, வந்து ஆராதிக்கல, நிக்கல. இந்த யூதர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் என்றால் கர்த்தரை துதிப்பவர்கள். அவங்க வரல, இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நீ தூக்கி அக்கினியில போட்டாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, அப்படி தப்புவிக்கலன்னா கூட நீ சொன்ன வேலையை நாங்க செய்யணுன்ற அவசியமே கிடையாது. நீ சொல்றதுக்கு நாங்க கீழ்ப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ தூக்கி எங்களை நெருப்பிலே போடலாம் என்று தேவனோட நாமத்துக்கு மகிமைண்டாவதாக. அதெல்லாம் சொல்லுவாங்க, தேவன் வந்து என்னை தப்புவிப்பார் வல்லவர்னு உறுதியா இருந்திருந்தா அந்த அக்கினியில தூக்கி உள்ள போட்டிருக்க மாட்டாங்க, அந்த செயல் கூட நடந்திருக்காது. அப்படி கிடையாது. அது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. தேவன் என்னன்னா அவங்க அக்கினை போடணும், அதுக்கப்புறம் நான் யார் என்பதை வெளிப்படுத்தணும், அதுக்கு அடுத்து அங்க சுத்தி இருக்கிறேன். ஆனா அதுதான் சரியான ஒரு பொசிஷன். அங்க அதிகாரிகள், தேசாதிபதிகள், தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆகினால இது மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கி தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அங்க யார் என்பதை அவர் காண்பிக்கிறார். அப்ப அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க, ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க, யாருக்குமே என்ன இல்லை, தீ வாசனையே இல்லை. அவருக்கு அந்த தீ வாசனை அவர்களை போட்டிருக்கிற சால்வையை கவனிக்கிறாங்க. அதுல கூட ஒரு சின்ன ஒரு அப்படியே கருகி கூட போல, அது எப்படியும் அப்படி சுருங்கி கூட போல. அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு செயல்களை செய்து அத்தனை பேர் எதிர்க்கவும் தன்னை மகிமைப்படுத்தவும் தன் யார் என்பதை வெளிப்படுத்தவும் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலியமா நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நாமளும் செய்யணும். ஏதோ சாப்பிட்டு இன்னைக்கு ஆராதித்தோம் அப்படின்னு போயிடக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்களே சும்மா வார வாரம் இங்க கூட வராங்க, வார வாரம் வந்து ப்ரேயர் பண்றாங்க, அங்க வந்து அவரோட சாட்சியை பகிர்ந்துட்டாங்க, ஏதோ அவங்க தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு அவங்க போறாங்க. எதற்காக? நம்மளால முடியல, நம்ம தேவனை யார் என்பதை தெரியப்படுத்திட்டு போயிடணும். அது மாதிரி செய்யணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைண்டாவதா. நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்க சேருகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, பழகுற இடத்துல
தேவனை குறித்து நீங்க சொல்லும் பொழுது, அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுது. அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. அதுங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க தான், ஆனாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகி கர்த்தர் சொல்கிறார். ஆகினால நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இதுல உங்களோட குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. பரலோகத்தின் தேவனே நமக்கு கூட ஒரு ஸ்தோத்திரம். தேவனாக கர்த்தர் தாம் இந்த நாளில விசேஷித்த கிருபைகளை தேவன் தந்து, ஆண்டவரே எனக்கு பயப்படு, எனக்கு பயப்படு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும். அல்லேலூயா. உனக்கு கூட ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு பயப்படு, உனக்கு ஞானத்துல அவன் ஆண்டவரே கர்த்தர் தாமே உன்னை நடத்த அவர் தாமே வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு கூட ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆமென் ஆண்டவரே. என்ன நடத்தும் ராஜாதி ராஜாவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு ஆமென் ஆண்டவரே நேரத்தை எல்லாம் கிடைக்கும் பொழுது உன்னை வெளிப்படுத்துவேன் ராஜா. இனிதாண்டவரை பிசாசுக்கு ஆமென் ஆண்டவர் கீழ்ப்படிந்து எந்த விதமான பாவ செயல்களை இனி நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து ஆமென் ஆண்டவர் அவனுக்கு பயந்து எதையும் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் எதிர்க்க இருக்கிறவர்கள் என்னை தாண்டவர் எரிச்சல் உண்டாக்குவார்கள். ஆமென் ஆண்டவர். அவனை அடிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் ஆமென் ஆண்டவர் கர்த்தாவே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். தகாத வார்த்தையில் அவனை பேசி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆமென் ஆண்டவரை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவர். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவை என்ன செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக. திடீர்னு இப்ப முடிச்சுட்டு போனோன்னு உங்க பையன் உங்களை எரிச்சல் விட்டலாம், உங்க மகள் உன்னை எரிச்சல் விட்டலாம், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை எரிச்சல் விட்டலாம். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது. ஆமென் ஆண்டவர் கர்த்தாவே நான் யார் என்பதை காண்பிப்பேன், எனக்குள்ள இருக்கிறவன் யார் என்பதை நான் காண்பிப்பேன். அது மாதிரி ஒரு குணத்தை எனக்கு தாங்க, அது மாதிரி தான் ஒரு செயலை எனக்கு தாங்க, அது மாதிரி எனக்கு நடக்க எனக்கு முன்மாதிரியா என்னை நடத்துங்க என்று சொல்லி நீங்கள் யாவரும் செய்யும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். யாவரும் சேர்ந்து ஆமென் ஆண்டவரே. உங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். தெரிகின்ற ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவர். சத்துணி தோட்டைகளை தகர்ந்த உங்கள் தலைதாமன் சென்றிட தாங்கி நடத்துவார். சத்துணி தோட்டைகளை தகர்ந்த உங்கள் செய்வார். தலைதாமன் சென்றிட தாங்கி நடத்துவார். இறைந்தா ராஜாவுக்கு சத்துருவி கோட்டைகளை தகர்ந்த செய்வார்.
தாண்டி நம்மால் பிரச்சனையில இருக்கு உங்களை விடுவிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நம்மை மறைத்தவரோ கைவிடவே மாட்டார். நம்மை அடுத்தவரோ நம்மை நடத்தவரோ கைவிடவே மாட்டார். தயங்காமல் சேர்ந்தீர்கள் தாண்டி நம்மை நடத்தவரோ கைவிடவே மாட்டார். தயங்காமல் சேர்ந்தீர்கள் தாண்டி நடத்தி நம்மால் சுகமாக
ஆராதித்து பாருங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய். ஆமென். ஆண்டவர் நமக்கு கூடாது என் தான் இந்த நாளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் அவன் ஆண்டவர் கர்த்தர் தாமே எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எந்த சூழ்நிலையை எங்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்த அவன் ஆண்டவர் வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே எங்களை பதித்து வைத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை தெரிய செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்களை இதே போல வாழ வைப்பதற்காக நன்றி. இதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஜெயமெடுக்க செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒரு ஸ்தோத்திரம் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியமும் சதா காலங்கள் தொடர்ந்து நம்மோடு காப்பாராக. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னோடு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.